நம்ம இப்படி ஆயிரும் இப்படி ஆண்டிக்கிறேன்னு வச்சுக்கோ நாய் இந்த பக்கம் கத்தவங்க ஆயுதாலும் நம்மளுக்கு எதனா 2 பேர் ஃபர்ஸ்ட் ஆகும் நாய் இந்த பக்கம் ஆயுது இருக்குது இப்ப மெத்திங்க நம்ம கூட்டு பண்றோம் ஏத்துக்கிறேன் நாம துண்டுக்கு எப்ப என்ன சாப்பிட்டு சரி அது மட்டுமா பூஜை வாங்க மச்சான் மனாரே அடியா வாங்க மச்சான் மனாரே சாவரன்னு சொல்லி எப்படி பாரு அழகாட்டூர்னாவே நம்மளுக்கு பிடிச்ச ஊர் அங்க மானூர் கூத்துக்கார வெளியே விட்டு கூட அவன் பாட்டு பேசினே இருப்பாங்க இந்த ஊரே மாரி மோசம் எந்த ஊருமே கிடையாது நீ எதானே அவங்கள சொல்றதுக்கோசம் அவங்க மாதிரி என் பள்ளிய போடுற இல்ல சித்தப்பா எப்பவுமே பேசுறது ஜாத்திலே பேசுறது பேசுறாங்க ஜாத்தி இல்ல ஜாத்தில பேசுறதுல உங்களுக்கு தெரியும் ஏய் இலக்கட்டு ஒரு தாமரை வரது காரணமா தான் அமைதியா கேக்குறாங்க காரணமா தான் மறுபடியும் அது கேக்குறாங்க நம்ம ஏன் கதை கேட்க மாட்டாங்க அதெல்லாம் நாய தோத்துற சொல்றாங்க இப்போ உங்க முன்னே பாரு சரவல் ஒருத்தருக்கு அவரு கூட அதே ஓடுப்பா அவர் சொல்ற மாதிரி நீ ஏன் நடந்துக்கிற எது நடந்தது சிப்பா உங்க வீட்டு பிரச்சனை நீ சொல்ற வீட்டு பிரச்சனை உங்க வீட்டு பிரச்சனை 586 கேஸ் சொல்லக்கூடிய துரியோதன சக்கரவர்த்தினால சரி எத்தனை பேர் பிறந்தீங்க எத்தனை பேர் வளர்ந்தீங்க உன் பொறப்பு வளர்ப்ப நீ சொல்ற என் பொறப்பு கொஞ்சமான கொஞ்சம் சொல்லிட்டாலும் என்ன பொறப்பா எப்படி பிறந்தேன் நான் எப்படி வளர்ந்தேன் இதுன்னு சொல்லி நீ ஒன்னும் சொல்ல உடம்பு சேராதா நானும் அப்படி இருக்கிறது 556 ஆண்டவரக்கூடிய இந்த துரியோதன சக்கரவர்த்தி ஆமா என் தந்தை பிறவிலே கண் தெரியாது நீ ஏன் சொல்ற நைட்டுகள் சொல்ற கதை தங்கராசு அருங்கோலத்துல தங்கராசு ஆஜாரு கதை அவரே நீயே சொல்லு உம்மா அந்த மீன் பண்ண சொரக்கல் ரெடி மொத்தம் கூடுதல் ஐயோ 16 வயசு பொண்ணு போடுவீங்க யானை நீ சும்மாவே உட்காந்துக்கிற பொம்பளை வைக்கிற நீ ஓய்ங்க போறியா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவங்க நம்ம வயசாக காக்க போறோம் சொன்னாரு சரி சரி காப்பி குடிச்ச சுகர் வச்சு சரியா சரி இந்த கதிரை விளக்கிறோம் சரி கொண்டு கவலையா என் தந்தை திருதராட்டிய பரஜன் ஆமா திருதராட்டிய மரனுக்கு பிரிவிலே கண் தெரியாது பிரிவிலே கண் தெரியாது யாருக்கு அப்பாவுக்கு திருவிழாட்டு மகாராஜ் ஆமா பிரிவிலே கண் தெரியாது கண் தெரியாத காரணத்தினால் யாருமே பெண் தரவில்லை ஆமா யாரு அப்பாவுக்கு யாருமே பெண் தரல ஆகையால் என் தாய் காந்தாரிக்கு திருதராட்டிய மரனுக்கு மறுபடிக்கு ஆமா நியமித்தார்கள் காந்தாரிக்கு செவ்வாதோஷம் செவ்வாதோஷம் செவ்வாதோஷம்னா செவ்வாதோஷம் அன்று கட்டு தாலி அன்று வந்துடும்
செவ்வாய் தோஷம்னா முதல் தாரம் நிக்காது. ஆமா. அதாவது யாரு கழுத்துல தாலி கட்ட நம்ம கழுத்துல தாலி கட்டுறாங்களோ ஆமா, முதல்ல அவங்க செத்துருவாங்க. அந்த மாதிரி அதுதான் செவ்வாய் தோஷம். என் தாய்க்கு செவ்வாய் தோஷம் நேகம் என்பதற்காகவே ஆமா பெரிய ஆட்டுக்கடாவை பிடித்து வந்தார்கள். யாரு? ஆட்டுக்கடாவை பிடித்து வந்தாங்க. ஆட்டுக்கடாவை பிடித்து வந்து இருவருக்குமே திருமணம் செய்து அந்த ஆட்டுக்கடாவை நரபலி கொடுத்து விட்டார். நரபலி கொடுத்தாங்க. யாரு? ஆட்டுக்கடாவை நரபலி கொடுத்தாங்க. நரபலி கொடுத்த உடனே செவ்வாய் தோஷம் நீங்கியது. உடனடியாக என் தந்தை திருநாட்டு மன்னனுக்கு பெண் தந்தார்கள். ஆமா, இருவருக்குமே திருமணம் நடந்தது. திருமணம் நடந்த பிறந்தவர்கள் கௌரவர்கள் நாங்கள் 100 பிள்ளைகள் பிறந்த ஒரே பிரசவத்தில் பஞ்சா பணாதி தேவடியா பசங்க 5 பேர். 5 பேர் தேவடியால பசங்க 5 பேர் பண்ணானுங்க. உதமாதேவிக்கும் பாண்டவத்துக்கு மன்னனுக்கு பிறந்த தேவடியா பசங்க 5 பேர். 5 பேர். நீங்க ஒரே ஒரு டூர். அது அவங்க தேவடியால பசங்க 5 பேர். ஆமா, நீங்க ஒரே நூறு. ஆமா, நீங்க தான் தேவடியா பசங்க. அவங்க 5 பேரை பேத்துக்கனா அம்மா 100 பேரை பேத்துக்கனா 100 சொல்ல மாட்டியா? ஒரே ஒரு 100 5 பேர். அவங்க சொல்ல போனா தேவடியா பசங்க அதுக்கு அர்த்தம் நான் கேட்டேன். தேவடியா பசங்கன்னா அம்மா 100 குழந்தை பெத்துக்கனாலே அதனாலதான் நீங்க தேவடியா பசங்க. நீங்க எத்தனை பேரு? நாங்க 3 பேர். அப்ப நீங்க தேவடியா பசங்க கிடையாது. நாங்க 3 பேர் போறதாக 10 அர்த்தம். டேய், குந்தமாதேவிக்கு பிறந்தவங்களா இவன் ராஜாக்கள். ஆமா, 5 பேரு. முதல் பிறந்தவங்க அந்த ஊம பையன் தர்மராஜா. அவன் யம தர்மனுக்கு பிறந்தவன். யாருக்கு? யம தர்மனுக்கு. இரண்டாவது பிறந்தவர் வழக்கிலே மிகுந்த பீமனை காப்பாற்றாம அந்த தேவடியா பையன் வாழ்வு தேவனுக்கு பிறந்தவன். வாயு தேவனுக்கு. இந்த அர்ஜுன தேவேந்திரனுக்கு பிறந்தவன். தேவேந்திரனுக்கு. நகுலன் சகாதேவி மாத்திர தேவிக்கு பிறந்தவன். மாத்திர தேவி. இவங்க எத்தனை பேர் அப்பாங்க? அவனுக்கு 5 பேர் அப்பாங்க. அவங்க எப்படி? அவங்க தான் தேவடியா பசங்க. சத்துவா நீ அதே தான். நீ 100 அல்ல அதே ஒரே பிரசவத்தில் பிறந்தவர்கள் கௌரவர்கள். ஆமா, எப்படியே ஒரே பிரசவத்தில். குந்தமாதேவி ஆகப்பட்டவள் எனக்கு என் தாய்க்கு இளையவள். ஆமா. யாரு? குந்தமாதேவி. குந்தமாதேவிக்கு குழந்தை பாக்கியம் 5 பேர். 5 பேர். எங்க அம்மாவுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது. குழந்தை பாக்கியம் யாருக்கு? அம்மாவுக்கு. காந்தாரிக்கு புத்திர சந்தானமே கிடையாது. ஆமா. என்னடா நமக்கு இளையவளுக்கு 5 பிள்ளைகள் பிறந்தது, நமக்கு பிள்ளை பிறக்கவில்லை, மூத்தவளாக பிறந்து நமக்கு பிள்ளை பிறக்கவில்லை என்று என் பெரிய தாயா என் தாயாகப்பட்டவள் காந்தாரிக்கு மிகவும் வருத்தம் மனதில் நினைத்தால் இளைவனுக்கு பிள்ளை பிறந்த நமக்கு பிள்ளை பிறவிட்டால் ஆமா நாட்டு மக்கள் நம்ம எழுத இறுக்கி பிடித்தார் கரத்தை ஓங்கி அடித்தால் அடிவற்றை அடித்தவுடனே உதிரம் ஆறாக பாய்ந்தது. ஆமா, பார்த்தார் என் பாட்டனாக விளங்கக்கூடிய வேதிவாசியர் இந்த உதிரமாகப்பட்டது வீணாக போய்விட்டார். ஆமா, காந்தாரிக்கு புத்திர சந்தானமே இல்லாமல் போய்விடும் என்று 100 திருவிடை கொண்டார். ஆமா, இது 100 திருவிடை கொண்டார். 100லுமே உதிரித்து நிரப்பி வைத்தார். 99 நிறையானது, 1 மட்டுமே அறையானது. 99 நிறையானது ஆண் பிள்ளைகளாக பிறந்தார்கள், அறையானது பெண் குழந்தையாக பிறந்தது. அப்படி இந்த 99 பேர் ஆண் குழந்தையிலே முதல் பிறந்தவனாக பிறந்தவன் தான் இந்த துரியோதன சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி மூத்தவனாக பிறந்தவன். இளையவனாக பிறந்தவன் தான் திருச்சடை மாது. சிந்து தேசத்தை ஆண்டவருக்குரிய சைனிக்கு கொடுத்தார்கள் திருச்சடை மாது. எப்படி பாண்டவரும் கௌரவரும் நாங்கள் பிறந்தோம். பிறந்தவுடனே எங்களுக்கென்று ஒரு பாகப்பிரிவினை ஏற்பட்டது. அப்படியே பாகப்பிரிவினை இருப்பது 56 தேசம். 56 தேசம் இருவருக்கும் சரிபாதி. எது? இருவருக்குமே சரிபாதி. அங்க வங்க கலிங்க காஷ்மீர் சொல்லக்கூடிய 56 தேசம். ஆமா, எப்படி? அங்க வங்க அங்க அது ஒண்ணு சொல்றான் பெருமை சொன்ன சொல்லிட்டு அங்க இங்க எங்க அங்க வாங்க வாங்க அதான் வாங்க 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 கலிங்க களி இல்ல சோறுங்க. அது ஒரு நாடு. அதான் சோறு போறாங்க. காஷ்மீர் காசு இல்ல காஷ்மீர் என்ற ஒரு நாடு. பர்பரே வர இல்ல அப்புறமா புறப்புற அதான் சாப்பிட்டா சொல்ற சாப்பிட்ட புறப்புற பர்பரே பர்பரே